கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே தோத்திரம். பாசமன் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமன் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து ஆச்சரியமாக நீ நடத்தி வருகிற உம்முடைய நல்ல அன்புக்காக மனதார நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகையும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும் ஆண்டவரே எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்துவதாக. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துவதாக, மறவாமல் காப்பதாக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 115 அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த சங்கீத பகுதியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் என்கிற வார்த்தையை இந்த சங்கீதத்தில் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அந்த மனுஷனை மனதில் நினைக்கிறவராக இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரையும் ஆண்டவர் நினைக்கிறார், ஆனால் எல்லாரையும் குறித்த தேவனுடைய அந்த நினைவில் அவருக்கு சந்தோஷம் இல்லை. சிலர் செய்கிறதான பாவ கிரியைகளை ஆண்டவர் மனதில் நினச்சி வச்சுருந்தா அவனை ஆசீர்வதிக்கவே முடியாது. நம்ம தேவனுக்கு முன்பாக தேவனை வேதனைப்படுத்துகிற விதத்தில் அசுத்தமான வழிகளில் நடந்து நம்ம பாவ வழிகளில் நம்ம வாழ்ந்தால் தெய்வம் நம்மளை நினைப்பார். எதற்காக தெரியுமா? ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. நம்ம மேலே தேவனுடைய கோபம்தான் உண்டாகும்.
ஆனால் இங்கே பைபிள் சொல்லுகிறது அவர் நம்மளை நினைத்திருக்கிறாராம். எதற்காக தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நினைத்திருக்கிறார். சங்கீதம் 98 3வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை நினச்சி நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், லூக்கா 1:51 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய அவர் நினைக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்ம மேலே இரக்கம் செய்வதற்கு அவர் நினைவாக இருக்கிறார். அதே லூக்கா 1:72 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு அல்லது நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மளை நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் நமக்கு இட்ட ஆணைகளை நிறைவேற்றுவார், நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். நம்மகிட்ட ஆண்டவர் என்னதெல்லாம் பேசி நமக்கு செய்வேன் என்று சொன்னாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 111:5 படிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணினால் அதை நினைப்பாராம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஆதியாம புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது நோவாவோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கைக்கு நினைவுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறாரு. வானத்திலே அவர் வில்லை ஏற்படுத்தி இனி ஒருபோதும் இந்த ஜனங்களை நான் அழிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நினைவுபடுத்துகிறதை, ஞாபக அடையாளங்களை வைக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்மளை ஆண்டவர் நினைக்கிற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும் விதத்தில் நம்ம நடந்து கொண்டால் அவர் நம்மை நினைப்பார். நினைக்கிறவர் நம்மளை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி. எங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக அப்பா நீர் இன்றைக்கும் வீற்றிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.